உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லண்டன் வாழ்க்கை. என்ன லண்டன் வாழ்க்கைக்கும் இந்த கொங்கு நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சிம்பிளா இங்க இருக்கக்கூடியவர்கள் கேட்பது என்னால் உணர முடிகிறது. குறிப்பா நாமக்கல் மாவட்டம், எங்க நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும், அதுவும் குறிப்பா எங்க நாமக்கல், பரமத்தி வேலூர், மோகனூர் இந்த பகுதிகளில் மட்டும் கணிசமான எண்ணிக்கையில், கணிசம்ங்கிறத விட இன்னைக்கு ராசிபுரம் சேந்தமங்கலம்லாம் அதில் பிரதானமாக சேர்ந்துருச்சு. நாமக்கல் மாவட்டத்தினுடைய முக்கால்வாசி பகுதினே வச்சுக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டிசீஸான்னு கேட்டுறாதீங்க, ரொம்ப சிம்பிள். இளைஞர்கள் வெளிநாடுகளை நோக்கி ஓடுவது. படிச்சுட்டு ஐடியிலையோ இல்லை அந்த வேற ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவாகவோ இல்லை தொழில் முனைவோராகவோ போகல. எப்படி நார்த்துல இருந்து இளைஞர் கூட்டம் இங்கே வந்து வேலைக்கு வர்றாங்களோ அதை போல குடும்ப பொருளாதாரத்தின் தேவை அறிந்தும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாலையும் வேற வழியே இல்லாமல் இளைஞர் கூட்டம் இன்னைக்கு வெளிநாடுகளை தேடி ஓடுது. அது உண்மையாலுமே அதை பற்றி நினைக்கும் போது நெஞ்சம் வருந்துகிறது. யதார்த்தத்தோட பதிவு பண்ணணும்னா, இதில் என்ன தம்பி இருக்கு, அவன் சம்பாதிக்க போறான், சம்பாரிச்சுட்டு வர போறான், வந்து அவன் ஊரில் பொழப்பத்தனம் பண்ண போறான் அப்படின்னு நீங்கள் யதார்த்தத்தோட நினைக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த இளைஞர்கள் யாருமே விரும்பி போகலைங்க. அதில் போகிற 90% இளைஞர்கள் தான் குடும்பத்தை முன்னேற்றணும், தான் சுற்றி இருக்க எல்லாரும் இவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க, அதை போலவே நாம்பளும் முன்னேறி வந்து கொங்கு பகுதிக்கே ஒரு மாண்பு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்கிட்டையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் முன்னேறிட்டான், அவன் எப்படியாவது ஒளியணுண்டா அப்படின்னு நினைக்கிறத விட, அவன் முன்னேறின மாதிரி ஏன் நாம் முன்னேறிடக்கூடாது, நாம் கொஞ்சம் முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கும். அது இங்கே இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களா இருந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு எண்ணம் உண்டு. அதன் அடிப்படை தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய இளைஞர்களும் இன்னைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரமத்தி வேலூர், மோகனூர் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நதிக்கரை நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்கள் கொங்கு பகுதியில், குறிப்பாக எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில். ஸோ அவங்க இந்த வெளிநாடுகளுக்கு போனால் அங்கே போய் நம்ம வந்து வேலை செய்தால் அங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட செஞ்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இளைஞர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு அங்கேயும் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சுங்க. அன்றைய காலகட்டத்துக்கு சம்பாரிச்ச மாதிரி சம்பாதிக்க முடியலைங்கிறாங்க. இந்த ஒர்க்கிங் ஹவர்லாம் ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க, லேபர் வந்துட்டு எக்ஸஸாக இருக்காங்க, இப்படி பல பிரச்சனை இருக்கு. இப்படி பல பிரச்சனை இருக்கனால இளைஞர்கள் வந்து வெகுவாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக இங்கிருந்து போனாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கி விற்கிறது, இது ஒரு லாபியாக பண்ணிக்கிட்டு அது மூலமாக செய்கிறது, அதுவும் நம்ம ஊருக்காரங்க தான். அது ஒரு தவறான செயல், அதையும் செய்கிறாங்க. இந்த இளைஞர்கள் போகிறவன் என்ன செய்வான், போகிற அக்கௌண்ட்டை விற்றுட்டோம்னா அதில் ஏதோ ஒரு 10 லட்சம் கிடைக்கும், ஒரு 15 லட்சம் கிடைக்கும், அதை வச்சு தான் குடும்பத்துடைய கடன் அடைச்சிடலாம், நம்ம வந்து இங்கே செலவு பண்ண காசு அடைச்சிடலாம். இப்படி பல சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் என்ன செய்வான் அந்த இளைஞர்கள், திரும்ப இந்த மாவட்டத்துக்கு திரும்பி வந்து லண்டன்ல இருந்துன்னு பார்த்தோம்னா அது $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்குது. போகிறோம், சம்பாதிக்கிறோம், ரைட், திரும்ப வந்து இங்கே என்ன பண்ணுறது. எல்லாத்த விட நான் கொடுமையாக கருதுவது, கை குழந்தைய வீட்டில் விட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு கணவனும் மனைவியும் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. அது அது எவ்வளோ பெரிய அந்த குழந்தையினுடைய உளவியல் தாக்குதல் எப்படி இருக்கும். அவங்கள நான் தப்பு சொல்ல விரும்பலைங்க. இந்த சூழல் தான், இந்த சூழ்நிலை, இந்த சுற்றமும் தான் அவங்கள இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள தள்ளுதுன்னு வருத்தப்படுறேன். யாருங்க வேண்டி விரும்பி தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு குழந்தைய பார்க்காம, அது எவ்வளவு பெரிய கொடுமை. பெற்றவங்களுக்கும் சரி, அந்த குழந்தைக்கும் சரி, இல்லை அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த குழந்தையோட தாத்தா பாட்டிகளுக்கும் எவ்வளவு கஷ்டம். இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கும்ல. இன்னைக்கு வர்ற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்குது. நமக்கு 12வதுல தெரியறதுல அது இன்னைக்கு 4-5 வயசு குழந்தை ஃபோன் எடுத்து அது பாக்கில் எங்கேயாவது மெசேஜ் அனுப்பி விட்டுறது பிரச்சனையா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அவங்களையெல்லாம் வச்சு வளர்த்துறதே பெரிய சாதனை. அப்படி ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் அங்கிருந்து திரும்பி வந்து இங்க என்ன பண்றது, அங்க போய் அந்த சர்க்கிளுக்கு ஆப்ட் ஆயிடுறாங்க. திரும்ப இங்க வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் எடுத்துக்கும். இது மிகப்பெரிய கஷ்டம். அந்த தனிமை அவர்களின் மனதை வாட்டி வதைக்கும். நம்ம நினைப்போம் வெளிநாடு போயிட்டான் ஜாலியா இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா அவர்களோடு கலந்துரையாடும் போது அவன் மனசுல இருக்க அந்த குமுறலை சொல்லுவான் பாருங்க, அது உண்மையாலுமே கண்ணீர் வடியுங்க. நம்மளோடு பழகிய இளைஞன், நம்ம கூட அவ்வளவு தூரம் பழகினவங்க திடீர்னு நான் இன்னைக்கு கிளம்புறேன், வெளியில போறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவனுடைய தழுதலுக்கும். ஸோ அதை பேசும்போதே எனக்கே ஒரு மாதிரி தான் ரோமாஞ்சிரம் ஏற்படுது. ஸோ யதார்த்தத்தை பதிவு பண்றேன். அவங்கெல்லாம் திரும்பி இங்க வந்து எந்த தொழிலுக்குள்ள போறது என்னங்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு. பல பேர் அங்கேயே கிரீன் கார்டு வாங்கிட்டு பரவாயில்ல நான் இங்கேயே செட்டில் ஆகிறேன்னு சொல்ற பல பேர், திரும்பி இங்க நம்ம ஊருக்கு தான் வரணும்னு நினைக்கிற பலர், அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் என்னதான் இங்க ஒரு மாற்றாக அமைவது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எந்த மாதிரியான சூழலை இனிவரும் காலங்களில் இந்த கொங்கு நாட்டில் உருவாக்கும்ங்கிறதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த நாமக்கல் பகுதியினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றினதுல
லண்டனுடைய பணமும் இருக்கு, அதை வந்து நம்ம மறுத்த முடியாது. அங்கே என் இளைஞர் கூட்டம் போய் ராப்பகலாக ஒரு கடின உழைப்பை விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. அது அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். தன் குடும்பத்தை விட்டு தன்னுடைய அந்த இளைஞர்கள் எல்லாமே ஒரு ரொம்ப அடிபட்டு வளர்ந்த இளைஞர்களா இருக்க மாட்டான். கல்லூரி முடிக்கும் வரை ஒரு சொபஸ்டிகேட்டான லைஃப் தான் வாழ்றான். கல்லூரி முடிக்கும் போது அடுத்து என்னடா செய்யறதுன்னு தெரியாத ஒரு திக்கு தெரியாம இருக்கும்போது யாராவது ஒருவர் பேசாம லண்டன் போயிடுறேன், எந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாசம் ஒரு 80 ரூபா 1 ரூபா கிடைச்சதுன்னா பத்தாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன். நம்பூர் தான் பூராமே லண்டன் போயிடுச்சு, இன்னைக்கு கிராமத்துக்கு 20-30 பேர் லண்டன்ல தான் இருக்கிறேன். ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில ஹெல்பிங் டெண்டன்சிலாம் நல்லாவே இருக்கும். வான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் இருக்க வச்சு தங்க வச்சு அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வேலைக்கு சேர்த்து விட்டு, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸோ இல்லை வாட் எவர் இட் மேட் பி, ஏதாவது ஒரு கடையில் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து விட்டு அந்த மாதிரி எல்லாம் அந்த இளைஞர்களை வந்து கைடும் பண்றாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தினுடைய சூழலுக்கு அவங்க போறாங்க. ஆனா அதை போற இளைஞர்களுடைய மனநிலை என்ன, அவங்க எல்லாம் வேண்டிதான் போறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை, ரொம்ப வருத்தத்தோட தான் போறாங்க. ஒரு சிலர் இந்த ஸ்டடி விசா எடுத்துட்டு அங்க போயிட்டு லேபர்ஸா ஓடிடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லயும் இருக்காங்க. இன்னும் லண்டன்ல போயிட்டு வேற மாநிலத்துல இல்ல வேற மாவட்டங்களை சார்ந்த நண்பர்களோடு நம்ம பேசும்போது நாமக்கல்லான்னு கேட்டாவே ஆச்சரியப்படுவாங்களாம் லண்டன்ல. அவ்வளோ தமிழ் சங்கம்னா லண்டன்ல நாமக்கல் தமிழ் சங்கம்னு தனியா இளைஞர்கள் ஆரம்பிச்சிருப்பான். அந்த அளவுக்கு இந்த நாமக்கல் இளைஞர் கூட்டம் லண்டன்ல அதிகம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முறைப்படுத்தி இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுத்து ஒரு தொழில் துறையை நோக்கி இந்த இளைஞர்கள் எல்லாம் முன்னெடுப்பதற்கான சூழ்நிலையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இல்லை சமூக இயக்கங்கள் வச்சிருக்கக்கூடிய தலைவர்களும், எல்லா சமூகமும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சமூகம்லாம் இல்லைங்க, எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இன்னைக்கு லண்டனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வந்து நம்ம பகுதியில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு உருவாக்காம அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை கொடுக்கும் சூழலையும் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இத மனக்குமுறலாவே பதிவு பண்ணணும்னு நினைச்சுதான் பதிவு பண்றோம். இதுல ஏதாவது நல்ல கருத்துக்கள் இருந்தா மட்டும் எடுத்துக்கங்க. இத கடந்து போற கருத்துக்கள் இருந்தா கடந்து போங்க. இந்த காணொளி பிடித்திருந்தால் எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்கள். நன்றி.